விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த ஃபயரான எபிசோட்ஸ் இனி தான் வர இருக்குது அப்படிங்கிறதால ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம ரிவ்யூ கொடுக்குற நமக்குமே பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஸ்டோரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் நாமளுமே ரிவ்யூ கொடுக்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்க தான் செய்யும். ஏன்னா விஜய் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறத விட ராஜி அவங்கள கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளி இருப்பாங்க. தனக்கான நியாயம் அப்படிங்கிறத இப்போ வரைக்குமே விஜய் எடுத்துக்காமல் அன்னபூர்ணி வீட்டில் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. என்னோட உரிமை என் அப்பா சம்பாதிச்சது, அதுவும் போக நான் சம்பாதிச்சது, என்னோட உரிமையை நான் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் இது வரைக்குமே எந்த ஒரு இடத்துலையுமே பேசலாம். ஆனால் இப்போ அதை பேசியிருக்கிறாங்க ராஜிக்கிட்ட. என்னோட வீடு என் அப்பாவோட உழைப்பு, நான் எதற்காக உனக்கு விட்டு கொடுக்கணும், ரெடியாக இருந்துக்கோ, ஏதாச்சும் ஒரு வாடகை வீடு வேணால் நீ பார்த்து வச்சுக்க, இந்த வீட்டை நான் என்னோட பேருக்கு நான் மாற்றியே காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறாங்க. இதெல்லாம் கேட்குறப்ப நமக்கே கூஸ் பம்ப்ஸ் வருது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதைத்தானே நாங்களுமே எதிர்பார்த்தோம். விஜயோட ஃபயரான எபிசோட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்களுமே தொடர்ந்து கேட்டுட்டு வந்தாங்க. ஏன்னா விஜய் அப்பப்போ வருவாங்க, ஒரு சைடு கேரக்டர் மாதிரி வந்துட்டு போவாங்க, அவங்களுக்கு ஹீரோயிசம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கான எபிசோடை பொறுத்த வரைக்கும் விஜய் மல்லி ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப மாசான ஃபயரான எபிசோட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ராஜி அந்த 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நான் உனக்காக தான் பணம் தரேன், நீ எனக்காக இந்த கையெழுத்து மட்டும் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் ராஜியோட வீட்டுக்கு தான் போயிருக்கிறாங்க. விஜய் சும்மா இருப்பாங்களா? அந்த பணத்தை தட்டி விட்டுறாங்க. என்னோட சொத்தை அனுபவிச்சுட்டு நீ எனக்கே பணம் கொடுக்குறியா, நீ ரெடியாக இருந்துக்கோ, இந்த சொத்து என்னோடது அப்படிங்கிறது சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சவால் விட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ நம்ம மல்லியுமே ரொம்பவே மாசான ஒரு வேலை தான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சுடர் ரகுவோட ஆள் வீட்டுக்கு தண்ணி கேன் போட வந்திருக்கிறாங்க. அவங்கள வீட்டில் வச்சு லாக் பண்ணிடுறாங்க. அவங்ககிட்டயுமே நடந்த எல்லா விஷயங்களையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.